நான் சொன்ன மாதிரி யூடியூப் சேனல் நிறையா பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அந்த பை போடுறது தான் ஒரு கிளாஸாகவே எடுத்துகிட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து இப்போ ஈஸியாக உங்களுக்கு எப்படி பை போடலான்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன அந்த கெமிக்கல் அதை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லி. சும்மா வாயில் சொன்னால் ஆகாது, நான் உங்களுக்கு அது கெமிக்கல் என்னன்றதை காட்டுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ப்ராப்பர் ஒரு இது இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிட்டாலும் ப்ராப்ளம் வரும், கம்மியாக யூஸ் பண்ணிட்டாலும் ப்ராப்ளம் வரும். வாங்க பை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பிரதர் ஆல்ரெடி விதை பாக்கெட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. இதுதான் நம்மளோட 1 kg விதை பாக்கெட்டு. நீங்கள் இதில் வந்து 350 கிராம் ஒன்று சொல்லி வரும், சின்னதாக வரும். அதை ஒன்று உடச்சி 2 போட சொல்லுவாங்க. ஆனால் அதில் இருக்கிற வீதியுமே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்று உடச்சி ஒரு பாக்கெட்டு போட்டாலே அந்தளவுக்கு பெருசாக இதுவும் இல்லை. ஆனால் இந்த 1 கிலோ விதை பாக்கெட்டை நீங்கள் ஒரு 6 பை வரைக்கும் போடலாம். இதை உடச்சி இது நம்மளோட இது தான் 6 பாக்கெட் வரையும் போடலாம். உங்களோட ஃபார்மேஷன் டைம் வந்து 21 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து மஷ்ரூம் பறிக்கிற அளவுக்கு வந்துடும். இந்த விதை பாக்கெட்டை வந்து இது போல் தூளாக உடச்சி நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி தூளாக உடச்சி வச்சுருக்கோம். நம்ம இந்த 1 கிலோ உடச்சி 6 பாக்கெட்டு போடணும். இந்த தூளாக உடச்சிருங்க ஃபஸ்ட்டு. இந்த விதை பாக்கெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் இப்போ நம்ம விதை வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அனுப்புகிறப்பே இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் தான் அனுப்புவோம். ஒரு வேளை இருக்குது அப்படின்னா எப்படி ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெட் கலர்லேயோ இல்லை ஒரு ஆரஞ்சு கலரில் இல்லை க்ரீன் கலரில் இல்லை பிளாக் கலரில் எதனா ஒன்று வந்து இல்லை அது வந்து கலராக டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விதை பாக்கெட் வந்து ப்ராப்ளம். என்கிட்ட இல்லை யாருக்கிட்ட வாங்கினாலும் அந்த விதை பாக்கெட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. வந்து பேக்கில் வந்து போடாதீங்க. இதில் என்ன கலர் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட்டாக இருக்கலாம். அப்படின்னா அந்த சோளத்தோட கலர் இருக்கும், ஒரு மாதிரி சாண்டல் மாதிரி ஒரு மாதிரி கலர் வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது. அது வந்து சோளத்தோட கலர் தான். ஒயிட்டு அது அந்த சாண்டல் கலரில் இருக்கலாம். மற்றபடி ஆரஞ்சு, பிளாக்கு, பச்சை இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி விதையில் வந்து ஒன்று இருந்தால் கூட அந்த பாக்கெட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ராப்ளம் வரும். இந்த விதையை வந்து உடச்சி வச்சுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 24 கவரு. நம்ம சொன்ன கவர் இது தான். இது வந்து பிபி கவர்னு சொல்லுவோம். இதை வந்து இதுமாரி மடித்து வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு சிலர் வந்து திருப்பணும்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் இதுவே பண்ணவே தேவையில்லை. இப்போ நீங்கள் திருப்புறீங்கன்னா இந்த இடத்துல வேர்வை தண்ணி இருக்கும். இதை வந்து நீங்கள் உள்ளே போய்ட்டு உள்ளே போகிறப்ப உள்ளே விட்றப்ப வந்து ப்ராப்ளம் ஆகும். நீங்கள் எப்பயுமே இந்த விதை பாக்கெட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி கை வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டெட்டாலில் வந்து கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் டெட்டால் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எத்தனை நாள் அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டெட்டாலை ஸ்ப்ரே பண்ணி கை ஃபுல்லாக துடைச்சிருங்க. நல்லா இந்த இது வரைக்கும் இது துடைச்சிருங்க ஃபுல்லாக. எதனாலனா நம்ம கையில் இருக்கிற ஒரு சில அழுக்கு கூட அந்த பேக் உள்ளே போச்சுன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நல்லா துடைச்சிட்றோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க இப்போ இந்த பேக்கை கை விட்டு திருப்ப சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே திருப்பாதீங்க. ட்ரைனிங்கில் சொல்லித்தரவங்களே நிறைய பேர் தப்பாக சொல்லித்தரீங்க. இப்போ இதை நீங்கள் திருப்புனீங்கன்னா கை உள்ளே விட்ற மாதிரி ஆகிடும். கை விட்டால் இது வரைக்கும் உள்ளே போகும். ஸோ இதனால் ப்ராப்ளம் வரும். நீங்கள் அதை திருப்பவே தேவையில்லை. உங்கள் கையே வந்து இதுக்கு மேலே உள்ளே விடவே வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ பையை வந்து இப்படி மறைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது மாதிரி மடிச்சுட்டு கொஞ்சமாக ஒரு விதையை எடுத்து ஃபஸ்ட்டு அடியில் போட்டுப்போம். அடியில் போடுற விதை வந்து எப்பயுமே கம்மியாக போடுங்க, அதிகமாக போட தேவையில்ல. வைக்கோலை இப்படி பிடிச்சி ஒரு குறிப்பிட்ட ரவுண்டு வர அளவுக்கு சுற்றிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டு போதுமானதாக இருக்கும். இங்கே இப்போ கட் பண்ணி இன்னும் ரவுண்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உள்ளே வச்சு இப்படி அமுக்கோங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வரும், இந்த வைக்கோல் வந்து என்ன பதத்தில் வந்து என்ன உள்ளே போடலான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கூட அதில் சொல்லியிருப்பாங்க 60% ஈரம் இருக்கணும், மிஷினில் போட்டு டேரெக்டாக எடுத்து போடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து செஞ்சிடாதீங்க, ப்ராப்ளம் வரும். ஈரப்பதம் வந்து அதில் அதிகமாக இருக்கும். அவங்க 60ன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் 40% வந்து இருந்தால் போதும் ஈரம். நீங்கள் கையில் தொட்டால் கூட ஒட்டக்கூடாது, புளிஞ்சாலும் தண்ணி வரக்கூடாது. ஈரப்பதம் ஜஸ்ட்டு இருந்தால் போதும். எதனாலனா நீங்கள் இது எதுவுமே வைக்கிறப்ப இதுக்குள்ளே வந்து வேர்வை தண்ணி சுரந்துகிட்டே இருக்கும், வேர்வை மாதிரி அதில் வந்துகிட்டே இருக்கும் தண்ணி. ஸோ அதனால் அதுலேயே அது ஈரம் ஆகிடும் திரும்ப. ஸோ நீங்கள் போடுறதும் ஈரமாக இருந்து அங்கே உள்ள தண்ணி விட்டு இதுவாச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வந்து 40% ஈரம் போடுங்க. இது என்னோடய சஜஷன். நீங்கள் ட்ரைனிங்கில் சொல்கிறவங்களாம் 60 சொல்லுவாங்க, நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க.
நான் போடுறது அப்படி தான் போட்டுட்ருக்கேன், கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு லேயர் வச்சுட்டு இந்த அளவுக்கு விதை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க இது எப்படி நாங்கள் கணக்கு பண்ணி போடுறது, ஒரு கிலோ விதையை 6 பாக்கெட் எப்படி போடுறது கேட்பீங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கணக்கு பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கையில் எடுத்து இவ்வளோ அளவு வச்சுக்கோங்க. அளவு வச்சு போட்டிங்கன்னா அது 6 பாக்கெட் தானாக வரும். இதுமாதிரி சுற்றி விதையை வந்து விட்டுப்போம். சுற்றி விதையை போட்டு நடுவில் கொஞ்சம் 4 விதை நடுவில் போட்டு விட்ருங்க. இப்போ திரும்ப வைக்கோலை சுற்றி ரவுண்டாக சுற்றிக்கிட்டோம். திரும்ப உள்ளே வைப்போம். ஒரு சிலர் வந்து விதையை கட் பண்ணி தான், வைக்கோலை வந்து கட் பண்ணி தான் போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் அதே மகசூல் தான் வரும், நீங்கள் கட் பண்ணாமல் போட்டாலும் அதே ஈல்டு தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மிஷினை விற்கணுன்றதுக்காக இதுக்காக அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரைனிங் போகிற இடத்துல அந்த கட் பண்ணுற மிஷினு, விதை போகிறதுன்னு ஒரு மிஷின்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் சேல் பண்ணுற ப்ராசஸ்க்காக, இந்த சேல் பண்ணுற நோக்கத்துக்காக நிறைய தப்பாக மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஆரம்பத்தில் வரவங்களே அதுமாரி பண்ணாதீங்க. எந்த மிஷினும் தேவையில்லை. ஸ்டார்டிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 100-150 பை போடுறவங்களுக்கு மட்டும்தான் மிஷின் தேவைப்படும். 30-40 பை போடுறவங்களுக்குலாம் மிஷின் கண்டிப்பாக தேவையில்லை. அந்த மிஷின் வாங்குற காஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு 2 ஆள் வேலைக்கு வச்சே போட்டுடலாம். ஸோ மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷின் வைக்கிறதுக்கான இடம், அதை கட் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணி ரெகுலராக அப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, அது ஸ்டோரேஜ் பண்ணணும். அதுக்கான இடம் நிறைய தேவைப்படும். அதனால் மிஷின் பக்கம் போகாதீங்க. நீங்கள் சுற்றி இதுமாரி வச்சாலே சூப்பராக வளரும். நீங்கள் கேளுங்க, மிஷினில் போடணுன்னு சொன்னால் அந்த மிஷின் அவங்களே வாங்கி தரணுவாங்க. இது எதனாலனா அவங்க கமிஷன் பேஸில் அந்த மிஷினை வந்து விற்பாங்க. அதுக்காக உங்களை வந்து அந்த மிஷின் வாங்குறதுக்காக மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த நவீன இயந்திரம்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர் மாதிரி வச்சு அதுக்குள்ளே கவரை போட்டு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் பார்த்தேன் யூடியூப்பில் ஒரு சேனலில். அதெல்லாம் வந்து வாங்கவே வாங்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கு. அது உங்கள் ஃபேக்குனா இதில் ஆகிற டைம் தான் அதுலேயும் ஆகும். அது ஒரு ப்ராடக்டாக சேல் பண்ணுறதுக்காக 2000-3000 சேல் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் தான் அது இதில் போடுற. இப்போது இதில் நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்து போடுறோம். அதில் சேரில் உட்காந்துட்டு வளைஞ்சு அழுத்தி போடுற மாதிரிலாம் இருக்குது. அது நீங்கள் வாங்கின பிறகு தான் ஃபீல் பண்ணுவீங்க எதுக்கு வாங்கணும் வேஸ்ட்டுன்னு சொல்லி. அதனால் நீங்கள் உட்காந்து அழகாக போடலாம். உட்காந்து போடுறது உடம்புக்கும் நல்லது. இதுமாதிரி லேயராக போட்டு நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுத்துங்க. அழுத்தி போட்டிங்கன்னா நிறைய வைக்கோல் போடலாம். அதனால் மகசூல் அதிகமாக வரும். இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 லேயர் பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம போடுற லேயர் வந்து 5-6 லேயர் வரும். கொஞ்சம் கை பெருசாக இருக்கவங்க பெருசாக சுற்றுவாங்க, அவங்க வந்து 5 போடலாம். கை சின்னதாக இருக்கவங்க ஒரு 6 லேயர் போடலாம். நீங்கள் 7 லேயர் வரையுமே கூட போடலாம், தப்பு கிடையாது. நீங்கள் எவ்வளோ லேயர் போடுறீங்களோ அவ்வளோ நல்லது தான். ஆனால் அதுக்கேற்ற விதை உங்களுக்கு வந்து அதிகமாகும். நீங்கள் இப்போ லேயர் அதிகமாக போடுறீங்கன்னா விதை அதிகமாக பிடிக்கும். ஸோ முடிஞ்சவளுக்கு 5-6 இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த பை போடுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1 ஹவரில் 4 பை போட்டேன், அப்புறம் 5 போட்டேன். இப்போ வந்து எனக்கு 1 ஹவரில் 6 பை, 10 நிமிஷத்துக்கு ஒரு பை போட முடியுது. ஸோ எல்லாருமே நீங்கள் போட்டு ஒரு 10-15 நாள் போட்டாலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். அவ்வளோ கஷ்டமான வேலை அப்படிலாம் எதுவுமே இது கிடையாது வீடியோவில் காட்டுற மாதிரி. இந்த மாதிரி பையை வந்து உங்களுக்கு டைட்டாக வரணும், லூஸாக போடக்கூடாது. இந்த மாதிரி ஈரமாக இருக்க வைக்கோல்லாம் போடாதீங்க. ரொம்ப ஈரமாக இருக்கவே கூடாது. நல்லா ட்ரையாக இருந்தாலே 40% ட்ரை இருந்தாலே போதும்.
இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 லேயர் போட்டிருக்கேன். இப்போ வந்து மேலே ஒரு லேயர் போட்டு நம்ம வந்து கவர் கட்டிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி போடுங்க. இந்த பேக்கோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோவுக்கு மேலே இருக்கணும். இப்போ நீங்கள் அழுத்தி போட்டால் தான் அந்த 3 கிலோ வந்து வரும். இந்த வைக்கோல் தான் அந்த காளான்களுக்கு உணவு. மேலே போடுற விதையும் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. என்ன விஷயம்னா மெயின் மேட்ரு எலி. மேலே விதை போட்டிங்கன்னா நிறைய வந்து கடிச்சிடும். அதனால் மேலே கம்மியாக போடுங்க. அதுவே மேலே வந்து அதிகமாகவும் தேவைப்படாது. இது போட்டுட்டு வந்து பையை டைட்டாக பிடிச்சி இப்படி சுற்றிடுவோம். டைட் சுற்றிட்டு லப்பர் பேண்டை 2 லப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க. 2 லப்பர் பேண்டை எடுத்து ஃபஸ்ட்டு 2 இது மட்டும் போடுங்க. நிறைய பேர் இப்படி போடுவீங்க, அப்படிலாம் போடாதீங்க. பிடிச்சிட்டு நேராக சுற்றிடுங்க. சுற்றிட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஓட்டை போடணும். இந்த ஓட்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த கம்பியை வந்து ஸ்டெர்லைட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து இந்த பை ஃபுல்லாக வந்து 15 ஓட்டை போடுங்க போதும். 15 ஓட்டை எப்படின்னா 1 2 3 ஒரு சைடுக்கு 3 ஓட்டை, அதுமாதிரி 4 பக்கம் போடுங்க. போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஒரு 3 ஓட்டை. மேலே ஓட்டை போடலாமான்னு கேட்டால் போடக்கூடாது. ஏன் அடியில் ஓட்டை போடுறோம் அப்படின்னா மஷ்ரூம் வளர்கிறதுக்காக இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி, இதில் வந்து வேர்வை தண்ணி மாதிரி விட்டுகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு வேர்வை வர மாதிரி இதில் வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் வந்து இது உள்ளே தேங்கிச்சுன்னா நமக்கு வந்து கண்டாமினேஷன் வரும். ஸோ நம்ம அடியில் வந்து ஓட்டை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழியாக தண்ணி சொட்டி கீழே வந்துடும். ஸோ அதனால் வந்து ஓட்டை வந்து கீழே மட்டும் போடுங்க, மேலே போடக்கூடாது. மேலே போட்டிங்கன்னா நம்ம தண்ணி விடுறப்ப இது வழியாக தண்ணி உள்ளே போய்டும். ஸோ மேலே போடாதீங்க, கீழே மட்டும் ஓட்டை போடுங்க. மொத்தம் 15 ஓட்டை போடுங்க போதும். இப்போ இதில் வந்து இன்றைக்கான டேட்டு எழுதிட்டு, ஒருவேளை நீங்கள் வந்து 4-5 பேராக போடுறீங்க அப்படின்னா உங்களோட இனிஷியல் ஏதோ ஒன்று எழுதி வச்சுக்கலாம். இது எதனால் எழுதுகிறோம் அப்படின்னா யார் போட்டாங்க, என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸிமம் டேட்டு மட்டும் எழுதினாலே போதும். எதனாலனா இதில் எத்தனை நாளைக்கு நம்ம ஹீல்டு எடுத்துருக்கோம் அப்படின்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக டேட்டு போட்டே ஆகணும். இப்படி எழுதிட்டு நம்ம வந்து ஃபார்மில் நம்ம காமிச்ச மாதிரி அந்த ஃபார்மில் வந்து உரியில் வந்து தொங்க விட்டுருவோம்.